இப்போ என்ன பண்ணுன்றீங்க? இப்போ என்ன பண்ண உங்களுக்கு? ஏய் போலீஸை கூப்பிடுறா. போலீஸ் போது வர்றா. சரி கூப்பிடு. இப்போ உனக்கு என்ன வேணும்ண்ணா? போலீஸ் போகுது, கொஞ்சம் இரு. ஏய் என்னடா பண்ண? ஆ சாரிண்ணா, அடிபட்டுச்சாண்ணா? சாரிங்கண்ணா. அண்ணா கூட வந்த பையன் தானா? நீ எப்படி கேட்கணும்? வந்து எப்படி வந்து கேட்கணும்? சும்மா நாளை பொறுமையா கேட்டுனா நீ பாட்டு இது சரிங்கண்ணா. வேணாண்ணா, வர வைக்காதீங்க. வந்து பேசினுக்கிறீங்க. சரி உங்களுக்கு வண்டி எப்படி எடுக்க நான் பாக்குறேன். வண்டியில கை வைக்காதுண்ணா. வண்டியெல்லாம் உடைக்காதுண்ணா. நான் கெட்ட வார்த்தை போடாதுண்ணா. போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறேன். போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இருடா, அவன் நக்கலா பேசுறான். அவன் ஒரு ஏரியாவில் வந்து ஆட்டிடுவார் இவரு. பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லெஃப்ட் சைக்கிளில் வந்திருக்காரு, இடிச்சிட்டாங்க போல. ஒரு வண்டியில வந்து சாஞ்சிட்டு கீழே விழுந்திருக்காரு. ஒன்றும் அடியெல்லாம் படல, யாருக்கும் அடி இல்லை. என்ன ஆச்சுங்கன்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டேன். ஆச்சு ப்ரோ, உங்களுக்கு ராங் வேலை வந்தீங்களான்னு எங்க கேட்டேன். அவர் உடனே அசிங்கமா பேசுறாரு. எங்க ஆள் தெரியுமா, எங்க ஊர் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, எங்க பரம்பரை தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசி 100 பேரை கூப்பிடணும், 200 பேரை கூப்பிடுன்றாரு. வண்டி சாவியை பிடுங்குறாரு. பிரச்சனை பண்றாங்க. என்னவோ அதுக்கு காஸ்ட். மேடம் நான் பப்ளிக் கிடையாது. ஈசிஆர் ரோடு, ஈசிஆர் மேடம். இது என்ன ஏரியான்னு கேள்றான் அவன்கிட்ட. இவன் வேற கையை கட்டி போஸ்ட் குத்துன்னு இருக்கான். சொல்ற தம்பி, வந்தாங்களா போலீஸு? ஏய் காசு கொடுக்காத, 10 பைசா கொடுக்காத. இப்போ எனக்கு கோவம் வரும், நாங்கள் வருவோம் காசு குத்தினா. காசு வேணா முதல்ல கேட்டிருக்கணும் டீசெண்டா. அது என்ன போலீஸ் வந்தால் 10 பைசா கிடைக்கான்னு தெரியும் அவனுக்கு. ஹலோ, போலீஸ் வந்தால் 10 பைசா நீ என்ன காசு கொடுக்கணும்? கீழே வந்தால் காசு கொடுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாதுடா. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க போயிட்டு உன் வண்டிக்கு வந்தால் சேதாரம் இருக்குது, உன் வண்டி காசு தர வேணாமா?